நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பர்கம், என்னாச்சு? ஏன் இங்கே நின்னுட்ட? அது 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 என்ன? பூந்தி லட்டு. பூந்தி லட்டுவா? எங்க? மேல. பர்கம், இந்த பூந்தி லட்டு மேல ஏன் இப்படி பைத்தியமா இருக்கன்னு எனக்கு தெரியல. வா, சீக்கிரமா வா, நம்ம அரசவைக்கு போய் ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! 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 விஜயநகரத்தின் மகாராணி சுலக்ஷனா தேவி வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி சுலக்ஷனா தேவி வாழ்க! மகாராணி சுலக்ஷனா தேவி வாழ்க! மகாராணி சுலக்ஷனா தேவி வாழ்க! ராஜகுரு எங்க? நான் இங்க இருக்கேன் மகாராணி. ராஜகுரு அவர்களே, வணக்கம் மகாராணி. இதெல்லாம் என்ன? அது என்னன்னா மகாராணி, தெரியாம என்னோட கால் இந்த கலசத்துல மாட்டிக்கிச்சு. இல்ல மகாராணி, தெரியாமலா இல்ல. எங்களுடைய குருஜி இந்த பாலகனோட புதிருக்கு விடையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரே கலசத்துக்குள்ள போறதுக்கு முடிவெடுத்தாரு. அப்பதான் மகாராணி இவருக்கு இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. அமைதியா இருங்கடா முட்டாள்களா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிய போகுது. இப்ப நீங்க இந்த பர்கம இந்த சொம்புக்குள்ள போட்டு காட்டுங்க. தயாரா? இல்லப்பா, வேலை இன்னும் முடியலப்பா. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும். கண்டிப்பா. ஆனா இந்த நேரத்துல பர்கம சொம்புக்குள்ள போறதை விட முக்கியமான விஷயம் ராஜகுருவோட பாதங்களை இந்த கலசத்துல இருந்து வெளியில எடுக்கிறது. அதுக்கப்புறமா நான் பர்கம இந்த சொம்புக்குள்ள போடுறேன். இல்ல
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க வேணாம் விடுங்க, இதை நானே பாத்துக்கிறேன். குருவே, உங்களாலேயே அது பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய கால் இப்ப இந்த கலசத்துக்குள்ள இருந்திருக்காது. என்ன முயற்சி பண்ணி பார்க்க விடுங்க. இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க எதை பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ராகவனுடைய சவாலையும் முடிச்சு காட்டியாகணும். கட்டளைப்படியே மகாராணி. வாங்க குருவே. ஒரு நிமிஷம், எடுத்துருவீங்களா? அப்படின்னா சரி வாங்க. அட, யாராவது கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க. வாங்கடா வாங்க. வரோம். முடியல. லட்டு பர்கம், இப்ப அந்த பூந்தி லட்டு அந்த சொம்புக்குள்ள இருக்கு. ஆமா ஆமா, எதுக்குள்ள இருக்கு? சொம்புக்குள்ள இருக்கு. அது சொம்புக்குள்ள இருக்கு. லட்டு எங்க இருக்கு? சொம்புக்குள்ள இருக்கு. சொம்புல இருக்கு. லட்டு எங்க இருக்கு? சொம்புக்குள்ள. 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 பர்கம் எங்க இருக்கு? சொம்புக்குள்ள. 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 போதும், எல்லாரும் நிறுத்துங்க. எல்லா முயற்சியும் வீணாயிடுச்சு. இனி இத வெட்டிதான் எடுத்தாகணும். இல்ல, என் காலை வெட்ட விட மாட்டேன். என் காலை வெட்ட விட மாட்டேன். என் காலை வெட்ட விட மாட்டேன். ஐயோ, குருவே, காலை வெட்டுறத பத்தி நான் சொல்லல. நான் இந்த கலசத்தை வெட்டுறத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப சரி. பண்டித ராமகிருஷ்ணரே, அந்த கலசத்தை நீங்க அப்புறமா வெட்டி எடுத்துக்கங்க. முதல்ல நீங்க எந்த சவாலை ஏத்துக்கிட்டீங்களோ அத முதல்ல முடிச்சு காட்டுங்க. ஒருவேளை உங்களால அதை பண்ண முடியலன்னா அப்ப நான் பண்ணி காட்டுறேன். அட போங்க குருவே, உங்களால அது முடியாது. அட எப்படி முடியாதுங்கிற? உங்களால பண்ணவே முடியாது. போதும். ஒருவேளை இதுக்கான தீர்வு உங்களுக்கு தெரியாதுன்னா அப்ப தோல்வியை ஒத்துக்கோங்க. நான் இத பண்ணி காட்டுறேன். நான் என்ன பண்ணணுமோ அதை ஏற்கனவே பண்ணிட்டேனே. பர்கம் சொம்புக்குள்ளதான் இருக்காரு. என்ன கேலி கூத்து பண்ணிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பர்கம் கலசத்துக்குள்ள எங்க இருக்கான்? கவனமா பாருங்க மகாமந்திரியாரே, பர்கம் வந்து சொம்புக்குள்ளதான் இருக்காரு. அவரு இந்த சபையிலேயே இல்ல. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க மூளை அழுங்கி போயிருச்சா என்ன? பர்கம் அந்த சொம்புக்குள்ள இருக்கான்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பர்கம் அந்த சொம்புக்குள்ளதான் இருக்கான்றத நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. இதோ பண்ணிடுறேன். கவனமா பாருங்க. பர்கம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சொம்புக்குள்ள. பர்கம், சொம்புக்குள்ள. பர்கம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொம்புக்குள்ள. பர்கம், பதில் சொல்லு. பர்கம், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சொம்புக்குள்ள.
எல்லாரும் பாத்தீங்களா? இப்ப பர்கமே உங்க எல்லார் முன்னாடியும் இப்ப அவரு அந்த சொம்புக்குள்ளதான் இருக்காருன்னு அரசபையில இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பர்கம் ஒண்ணு கலசத்துல இல்ல. அதுதான் தப்பே மகாமந்திரியாரே. மனிதர்கள் எங்க கண்ணுக்கு தெரியறாங்களோ அங்க அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா மனிதர்கள் எங்க இருக்காங்களோ அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய மனசு எங்க இருக்கோ அங்கதான் அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை இருக்கிற இடத்துல. என்ன நான் சொல்றது சரிதானே? இப்போ பர்கமுடைய மனசு இந்த சொம்புக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த சொம்புக்குள்ள பர்கம்க்கு ரொம்ப பிடிச்ச பூந்தி லட்டு இருக்கு. அதனாலதான் பர்கம் இந்த நேரத்துல இந்த சபையில இல்லாம இந்த சொம்புக்குள்ள இருக்காரு. சுவாமி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ நான் இந்த சிம்மாசனத்துல இருக்கேன். ஏன்னா இதுல ஒரு நாள் நான் அமர்ந்திட போறேன்ல. பிரமாதம். பாஸ்கர், நீ இப்ப எங்க இருக்க? நான் உங்களுடைய இருக்கைக்கு பக்கத்துல தான் இருக்கேன்பா. என்னுடைய மனசு முழுமையா இந்த அரசவையில தான் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த விடை சரியானதா படல. மகாராணி அவர்களே, யார் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். அதாவது பர்கம உடல் ரீதியா இந்த சொம்புக்குள்ள போக வைக்க முடியாது. அதனால இந்த காரியம் மன ரீதியா மட்டும்தான் சாத்தியமாகும். நான் திரும்ப உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஒரு மனிதனுடைய உடல் எங்க இருக்கோ அங்க அந்த மனிதன் இருக்க மாட்டான். உண்மையிலேயே அவன் மனசு எங்க இருக்கோ அங்கதான் அந்த மனிதன் இருப்பான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது எதுவுமே ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. விசித்திரமா இருக்கு மகாமந்திரியாரே. நீங்களும் மகாராணியும் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய தத்துவத்தை ஏத்துக்க வேண்டியவங்க. அப்பதான் இந்த பாலகனுடைய உயிரை காப்பாற்ற முடியும். மற்றும் விஜயநகரத்து மேல பிராமண ஹத்தி தோஷம் விழாம தடுக்க முடியும். இல்ல, நானும் அததான் விரும்புறேன். ஆனா நீங்க சொன்ன தீர்வு எனக்கு சரியானதா படல. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கான பரீட்சை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முடிவு இன்னும் மிச்சம் இருக்கு. இப்ப அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு சவால் தர போறேன். அத பண்ணி முடிக்கிறதுக்கு நீங்க இன்னும் நிறைய பிறவிகள் எடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால நாளைக்கு 2வது பொழுதுல அடுத்த சவாலுக்கு நீங்க தயாரா இருங்க. இந்தா, நல்லா சாப்பிடு. எத்தனை லட்டு வேணுமோ சாப்பிடு. சாப்பிட்டுக்கிட்டே இரு. இன்னைக்கு இந்த பூந்தி லட்டு மேல உனக்கு இருந்த ஆசை என்னுடைய கனவை சுக்கு நூறா ஆக்கிடுச்சு. இல்லனா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய முடிவு இன்னைக்கு உறுதி ஆயிருந்திருக்கும். தேவையில்லாம கவலைப்படாதீங்க. இப்பதான் இந்த ஆட்டம் முழுமையா ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆட்டத்துல வெற்றி என்னோடையது. நீங்க என்னவோ அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் போட்டியில தோத்துருவாருன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு சுலபமா உங்களுடைய வலைய அவரு கிழிச்சு போட்டுட்டாருன்னு பாத்தீங்கல்ல. மகாராணி, அப்படி சொல்லாதீங்க. என் குருக்கு இது அவமானம். என்னோட குருவை அவமானப்படுத்துறதுக்கான அர்த்தம் பேரழிவு. மன்னிச்சிருங்க குருவே. மகாராணிக்கு உங்க சக்திகளை பத்தி தெரியாது. இன்னும் நிறைய விஷயங்களும் இவங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். ஆனா மகாராணி, எனக்கு எந்த விஷயமும் தெரியாம இருக்காது. உங்களுக்கு பதவி மேல இருக்க ஆசையும் எனக்கு தெரியும். விஜயநகரத்தை ஆளணும்ன்ற ஆசையும் எனக்கு தெரியும். விநாயக பெருமானே,
யாராவது ஒருத்தங்க கலங்க சதுர்த்தி அன்னைக்கு நிலவை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கலங்கு ஏற்படுறத உங்களோட பூஜை அர்ச்சனையால காப்பாத்த முடியும்னு கேள்விப்பட்டேன். அதனால பாருங்க, உங்களுக்காக எவ்வளவு லட்டு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என் கணவர் மேல கலங்கு ஏற்படாம அவரை காப்பாத்திடுங்க. ஐயோ விநாயக பெருமானே! ஐயோ என்னாச்சு? பிரபு விநாயகரே! ஐயோ என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுப்பா, என் மேல கருணை காட்டி என்ன இந்த கலங்கத்துல இருந்து விடுவிச்சிருப்பா. முக்தி கொடு. பாத்தீங்களா, கலங்கப்பட்டுருச்சுல. இப்ப என்ன பண்றது? ஐயோ விநாயக பெருமானே! உங்களுடைய சதி திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்க உங்களோட லட்சியத்தை அடையணுன்றதுக்காக உங்களோட கணவருக்கு எதிராவே ஒரு சதி பண்ணி அவரை நாடு கடத்திருக்கீங்கன்னு தெரியும். மகாராணி, இது உண்மையா? உங்களோட நீண்டகால ஆசைகளை வானத்துல பறக்க வைக்கிறதுக்காக நீங்க உங்க கணவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மகாராணி, அப்போ இதுவும் உண்மையா? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் இருக்க முடியாது குருவே. மகாராணி, இதுவும் உண்மையா? போதும், நிறுத்துங்க. நீங்க வேணா பிரளயங்கரோட குருவா இருக்கலாம், நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவரா கூட இருக்கலாம். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நான் இந்த விஜயநகரத்தோட மகாராணி. மன்னிச்சிருங்க மகாராணி, ஆனா இதுதான் இருக்கிறதுலே பெரிய உண்மை. உண்மைன்றது கசப்பாதான் இருக்கும். ஆனா என் வாயால இவ்வளவு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் ஒரு சாதாரணமான குருலாம் இல்ல. அதனால நான் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. குருவே, உங்க அனுமதி கிடைச்சா ஒரு ஆலோசனை வழங்கலாமா? அனுமதிக்கிறேன். குருவே, உங்க அனுமதி கிடைச்சதுன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கான அடுத்த சவாலை நான் முடிவு பண்ணலாமா? ஐயோ அம்மா 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 அம்மா, கேளுங்களேன். பாருங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் பாரு. எப்ப பார்த்தாலும் உன் மனசுக்கு தோன்றத பண்ணிட்டு இருக்க. சாரதா சாரதா சாரதா, நீயாவது நான் சொல்றதா? அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ அம்மா, காளியம்மா, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே. அச்சச்சோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சிட்டு இருக்கோம். அட, ஏன் யார பாராட்டி புகழணுமோ அவரை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா சவால்ல ஜெயிச்சிட்டாரு. என்ன? சாரதம்மா, உன்னுடைய கணவர் இன்னைக்கு அரசவையில எல்லாரையும் வாயடைக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு அவருடைய புத்தியை வெளிப்படுத்தின விதத்தை பார்த்து எல்லாரும் அப்படியே வியந்து போய் உட்கார்ந்துட்டாங்க. பாத்தியா பாஸ்கர், அடிச்சு அடிச்சு என்ன நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்கன்னு பாரு. நாங்க அந்த சவாலை வென்றுட்டு வந்தா இவங்க வீட்டோட இந்த ரெண்டு பெண்களையும் எனக்கு தர மரியாதை இதுதான். இல்ல இல்லப்பா, நான் உங்களோட மகன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாத்தீங்களா, பார்த்து கத்துக்கோங்க. எனக்கும் நீ என்னோட மகன்றது ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ்கர். இன்னைக்கு அரசவையில இவன் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுட்டான். ஆனா உண்மையிலேயே அதை பண்ணது நீங்க தான் அரசவையில எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிட்டீங்க. நீங்க ஒரு மகான். அடே, எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது நீதான். நீ ஒண்ணும் குறைஞ்சவெல்லாம் இல்ல. இல்ல, நீங்க குறைஞ்சவர் இல்ல, நீதான் மகான். நீங்க தான் மகானப்பா. அட, நீதான் மகான்ற? இல்ல இல்ல, நீங்க தான் மகானப்பா. இல்ல, நீதான் மகான். ஐயோ, போதும் போதும் போதும். அப்பாவும் மகனும் என்னமோ உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க. சரி வா, இந்த நல்ல நேரத்துல இனிப்பை எடுத்துப்போம். என்ன சாப்பிடலாம்னு சொல்லு. லட்டு இல்ல பூந்தி லட்டு. என்னோட லட்டு லட்டு. உன்னோட பேராசை கொண்ட பாட்டிய பாத்தியா? பாஸ்கர், இதெல்லாத்தையும் விடு. இவ்வளவு சின்ன பாலகன் எப்படி இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்க முடியும்னு புரியல எனக்கு. என்னவோ அவனா விஜயநகரத்துக்கு வரல, யாரோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல. கண்டிப்பா அந்த பிரளயங்கர் தான் இவனை கூட்டிட்டு வந்திருப்பான். எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஏதாவது யோசி பாஸ்கர், ஏதாவது யோசி.
இந்த பாலகனை பத்தின உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசி. 46, 47, 48. தனி. குருஜி சொல்லுங்க, என்ன விஷயம்? 49 மணி. சொல்லுங்க குருஜி. 50. ஒழுங்கா திருந்திடுங்க, இல்லன்னா உங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும். யாரு? யாரு தேவி நீங்க? தேவி இல்ல, மந்தாகினி. வீட்டுக்கு பின்னாடி வந்து பாருங்க, நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். மந்து, 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 உந்தன் காதலன் நான் தானே. உன்னை தேடி இப்போ வர போறேனே, இப்போ தேடிதான் வர போறேனே. போயிடுச்சு மந்து பைத்தியம். மந்து மந்து மந்து. பாஸ்கர் எங்க போனானே தெரியல. இவ்வளவு நேரம் ஆச்சு. இங்க இருக்க. நீ எப்படி முன்வாசல் வழியா உள்ள வந்த பாஸ்கர்? ஒருவேளை அப்பா மட்டும் பாத்துட்டாருன்னா ரொம்ப. உங்க அப்பா தான் உள்ள இல்லவே இல்லையே. அது சரி, நீ இத சொல்லு. நீ இங்க நின்னு எனக்காக காத்துக்கிட்டு தானே இருந்த? இல்லையே, நான் எதுக்கு உனக்காக காத்துட்டு இருக்கணும்? நான் என் சூரியனுக்காக காத்துட்டு இருந்தேன். சூரியனா? இந்த சூரியன் யாரு? யார் என் இதயத்தை திருடினானோ அவன் தான். அட கடவுளே, இதயத்தை கூட திருடிட்டானா? யார் அந்த சூரியன்? அவனை இப்பவே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. உன்னையே உன்கிட்ட எப்படி காட்ட முடியும்? நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, என் சூரியன் நீதான். அப்புறம் பாஸ்கருக்கான அர்த்தமும் சூரியன் தானே? அது சரி, என் கூட இருந்து இருந்து நீயும் புத்திசாலி ஆயிட்ட. எப்படி ஆகாம இருப்ப? ஆனா நீ இப்ப இன்னும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி ஆகணும் அமரப்பள்ளி. எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. பிரளயங்கரோட நீ எந்த உறவும் வச்சுக்க விரும்பலன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன இருந்தாலும் அவன் உன்னுடைய சகோதரன் இல்லையா? எனக்கு இப்போ உன்கிட்ட தேவையான உதவியெல்லாம் நீ அவன் மேல சகோதரின்ற பாசத்தை காட்டி அவனை கொஞ்சம் நெருங்க பாரு. ஆனா என்னால அதை எப்படி பண்ண முடியும் பாஸ்கர்? அமரப்பள்ளி, எனக்கு என்னவோ பிரளயங்கர் தான் அந்த பாலகன் ராகவனை இங்க கூட்டிட்டு வந்திருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. இப்ப நீ கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ராகவன் அப்பாவுக்கு தரப்புற அடுத்த சவால் என்னன்னுதான். விஜயநகரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அவனோட உண்மையான நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா பாஸ்கர் சொல்ல போனா என்னோட அண்ணன் கூட எந்த உறவும் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா. உறவுகள் மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்பவே கடினமான வேலை பாஸ்கர். முடியாது. எனக்கு தெரியும் அமரப்பள்ளி, எனக்கு தெரியும். ஆனா சில காரியங்களை நம்மளுடைய சுய விருப்பு வெறுப்புகளை கடந்து நம்மளுடைய ராஜ்யத்துக்காக நம்ம பண்ணியாகணும். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீ என்ன நம்புறல்ல? பாஸ்கர், எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவ்வளவுதான். நம்பிக்கை இருக்கணும் போது ஆனா உணவுக்கெல்லாம் இடமே இல்லை. நீ என்ன சொல்றியோ அத அப்படியே பண்ணிடுற. ஆனா நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? அது என்னன்னா, நீ இப்பவே இந்த நொடியே என் முன்னாடி உன் காதலை என்கிட்ட சொல்லு. உன்னோட இதயத்துல என் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு நீ காட்டி ஆகணும். எனக்கு அத சொல்லு பாஸ்கர், என்கிட்ட சொல்லு. சரி, அப்ப இந்தா.
உன்னுடைய அழகான முகத்தை பார்த்ததுல இருந்தே நான் கண்ணை மூடினாலும் நீதான் தெரியுற, என்னோட கண்ணை திறந்தாலும் நீதான் தெரியுற. என்னுடைய இதயத்துல உனக்காக ஒரு காதல் நதியே ஓடுது. மைத்தீட்டிய உன்னுடைய கண்களுக்குள்ள நான் முழுகிட விரும்புறேன். என்னோட கூந்தலை பத்தி நீ எதுவும் சொல்ல மாட்டியா? உன்னுடைய கூந்தல் ரோஜா பூவின் இதழ்கள் மாதிரி. இப்படி குறு குறுன்னு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? என்னோட இந்த தடி உன்னோட எலும்புகளை உடைக்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா உன்னை எங்கிருந்து அடிக்கிறது, எப்படி அடிக்கிறதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பாஸ்கர், இந்தா எங்க குருஜியோட குழப்பத்தை நீ ஏத்தித்து வச்சிரு. அதாவது இந்த தடியால நீ இவரை அடிச்சு அடிச்சு இவருக்கு எப்படி அடிக்கணும்ன்றத நீ கத்து கொடுத்துரு. அதே மாதிரி நீயே எங்கெங்கெல்லாம் அடிக்கலான்னு சொல்லி காமிச்சிரு. ஐயோ அப்பா, நீங்களா? ஓடுறா ஓடுறா, ஓடிட்டா 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 ஓடிட்டா. ஓடிட்டான் குருஜி. ஆமா, ஓடிட்டா. உங்க 2 பேரால தான் ஓடிட்டா. இப்ப எங்க அடிக்க போறேன், எப்படி அடிக்க போறேன்னு காட்டுறேன் வாங்க. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்னுடைய காலடி சத்தத்தை வச்சு நான் தான் வரேன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஏன்னா நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்றத முன்னாடி இருக்க அந்த கண்ணாடி தான் எனக்கு சொல்லுச்சு. உன்னோட புத்தியை எவ்வளவுதான் பாராட்டினாலும் அது போதாது. அற்புதமானவ நீ. எப்படிப்பட்ட சவாலை எனக்கு கொடுத்திருந்த? உண்மையை சொல்லவா, நீ எனக்கு கொடுத்த சவாலை வெற்றிகரமா முடிக்க முடியும்னு எனக்கே நம்பிக்கை இல்ல. இப்ப பயமா இருக்கு. நீ அடுத்து என்ன கேட்க போறனே தெரியல. என் முன்னாடி என்ன சவாலை வைக்க போறன்னு தெரியல. கண்டிப்பா மிகவும் கடினமானதா இருக்கும்ல? ஆமா, உங்களால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு. கண்டிப்பா. ஆனா இப்படி நம்ம 2 பேரும் இந்த விஜயநகரத்துல எவ்வளவு நாள் ஒன்னா இருக்க போறோம்னு தெரியல. ஏன்னா உன்கிட்ட தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன விஜயநகரத்தை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அதனால நம்ம 2 பேரோட இந்த சந்திப்பை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு விரும்புறேன். நான் ஒரு ஓவியரை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த புத்திசாலியோட நான் ஓவியம் வரைஞ்சிக்க விரும்புறேன். கண்டிப்பா பண்ணிடலாம். அத பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பா என்ன நினைச்சு பாப்பீங்க. ராஜேஸ்வர், விஜயநகரத்தின் சர்வசிறந்த ஓவியர்கள்ல ஒருவர் இவரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பண்டிதரே? என்ன கீழே இறக்கி விடுங்க. அட, நீ ஒரு சின்ன பையன். இந்த மாதிரி உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு ஓவியம் வரைஞ்சுக்கிட்டனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். என்ன இப்படி தூக்கி வச்சுக்க நான் ஒன்னும் சின்ன பையன்லாம் இல்ல. என்ன கீழே இறக்கி விடுங்க. என்ன இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். பார்க்கறதுக்கு தோற்றத்துல பாலகன் மாதிரி தான் தெரியுற. அப்புறம் ஏன் நான் ஒரு பாலகன் இல்லைன்னு நீ என்கிட்ட சொன்ன? நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, யாரு ஒருத்தவங்களுக்குள்ள சின்ன குழந்தைங்க மாதிரி மூளை இருக்கோ அவங்கதான் பாலகன். ஆனா என்னோட புத்தி எந்த ஒரு வித்வானுக்கும் குறைஞ்சது இல்ல. அதனாலதான் என்ன ஒரு பாலகனா நினைக்கிறது இல்ல. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே,
இன்னொரு முறை நீங்க என்ன தொடலாம் முயற்சி பண்ணாதீங்க. பட்டு, இந்த பாலகன் என்கிட்ட இருந்து எதை மறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். இனி ஒரு கழுகு எப்படி அதோட இரைய கண்காணிச்சுக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி நான் இந்த பாலகனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க போறேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் தோல்வி அடைஞ்சாகணும். இன்னைக்கு நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொடுக்க போற சவாலை கேட்டு அவருடைய ஆத்மா கூட நடுநடுங்கி போகணும். கழுகு எப்பவும் அதோட இரைய தப்ப விடாது. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரை விஜயநகரை விட்டு வெளியேற்றுறதுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்ப சீக்கிரமே பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இருந்து அவர் பண்டிதர் என்ற தகுதி பறி போக போகுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு கொடுக்க போற சவால்ல கூட நீங்க நிச்சயம் வெற்றி அடைய போறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகாராணி அவர்களே. இந்த கழுகு எப்படி அரசவைக்குள்ள வந்துச்சு? வீரர்களே, அது வெளியே விரட்டுங்க. சரிங்க மகாராணி. என்ன விளையாட்டு இது? இது விளையாட்டுலாம் இல்ல மகாராணி. சொல்ல போனா இதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கான அடுத்த சவால். இதுதான் சவாலா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இப்பவே இந்த கழுக அரசவையில இருந்து விரட்டி விட்டுறேன். உங்களோட முதல் சவாலை விட இந்த இரண்டாவது சவால் மிகவும் கடினமா இருக்க போது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க இந்த கழுகை விரட்ட வேண்டியதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க இந்த கழுகை விட உயரமா பறந்து காட்டணும். இப்ப ஒரு கழுக விட உயரமா பறந்து காட்டுறதுங்கிறது அசாத்தியமான விஷயம். பாவம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர், இவருக்கு தான் சிறகுகளே இல்லையே. வெறும் கைய வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி கழுகுக்கு மேல இப்படி பறக்க முடியும்? குருஜி குருஜி, மத்தவங்களால இது பண்ண முடியுதோ என்னமோ, ஆனா நீங்க சிவனோட பக்தன் இல்லையா? உங்களால இத கண்டிப்பா பண்ண முடியும். அதனால நீங்க எல்லாத்தையும் பண்ணி காட்டணும் குருஜி. எல்லாம் தெரிஞ்சவர. தேவையில்லாம குறுக்க பேசாதீங்கடா. ராஜகுரு சொன்னது சரிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இங்க அநியாயம் தான் நடந்துட்டு இருக்கு. யாரால இப்படி எல்லாம் பறக்க முடியும்? அதுவும் கழுகுக்கும் மேல. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணாதீங்க. அவர் ஒரு பிராமணர், பூஜிக்கப்படுறவர், விஜயநகரத்துக்கு பிரியமானவர். அவர் ஒன்னும் கடவுள் இல்ல. இந்த காரியத்தை அவர் செய்யறதுங்கிறது அசாத்தியமானது. ஆமா எப்படி சாத்தியமா? கண்டிப்பா முடியாது. இல்ல இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இதெல்லாம் சாத்தியமே இல்லை.
கழுகுக்கு மேல உன்னால எப்படி பறக்க முடியும்? இது அசாத்தியமான காரியம் மாதிரி தெரியுது. அசாத்தியமானதெல்லாம் இல்ல. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னா என்னால இந்த காரியத்தை பண்ணி காட்ட முடியும். என்ன அப்படின்னா இது விஜயநகரத்தோட கௌரவ பிரச்சனை. உங்களால இந்த காரியத்தை பண்ண முடியுதுன்னா பண்டிதரால பண்ண முடியாதா என்ன? அந்த கழுகு எவ்வளவு உயரத்துல பறக்குதுன்னு பார்க்கலாம்னா அது என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இப்ப அந்த கழுகை விட உயரமா பறந்து காட்டணுங்கிறது சாத்தியமே இல்ல. நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த காரியத்தை உங்களால பண்ணி முடிக்க முடியலனா நான் இந்த உலகத்தை தியாகம் பண்ணிடுவேன். அப்புறம் அதுக்கான தோஷம் உங்க மேல விழும். இந்த மொத்த விஜயநகர மேலையும் விழும். அது கூடவே நீங்க பண்டிதர்னு அழைக்கப்படுற தகுதியை இழந்துருவீங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜயநகரத்தின் நம்பிக்கையை நீங்க ஏமாத்தினதில்லை பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஒருவேளை நாளைய சவால நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அதோட விளைவு இது வரைக்கும் நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாததா இருக்கும். வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் சொல்றத கேளுங்க. பேசாம குடும்பத்தோட, அதுலயும் குறிப்பா உங்களோட மகன் பாஸ்கரை கூட்டிக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு ஓடிடுங்க. இல்லன்னா இதோட விளைவுகள் கண்டிப்பா ரொம்பவே மோசமா இருக்கும். எப்படி அது ஒருத்தங்களால கழுகை விட உயரமா பறக்க முடியும்? இப்போ என்ன பண்ண போற ராமா? தெரியல பட்டு. அப்பா, மனிதர்களால பறக்கிறதுன்றது சாத்தியமே இல்ல. அப்படி இருக்கும்போது கழுகை விட உயரமா எப்படி பறக்க முடியும்? கேளுங்க 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 விஜயநகர வாசிகளே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இரண்டாவது சவாலை ஏற்றுக்கொண்டு பறக்க தயாராக இருக்கின்றார். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன நீங்க தயாரா இருக்கீங்களா? வெற்றி உண்டாகட்டும். இது என்ன? ஏன் என்னால பறக்க முடியல? என்னாச்சு? ஏதாவது எலி வந்துருச்சா என்ன? தூக்குங்க தூக்குங்க.
ஐயோ அவனை இல்ல, என்னை இந்த கனவுல இருந்து தூக்குங்க. இந்த கனவு கண்டு நான் பயந்து போயிட்டேன். ஒருவேளை இது உண்மையாயிடுச்சுன்னா? என்ன கனவு, என்ன கனவு கண்ட? இங்க என்னோட சாரதா பயந்து போயிருக்கா, ஆனா நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? ஒருவேளை அவ பார்த்த கனவு மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா? ஐயோ அப்படிலாம் எதுவும் ஆகாது. அப்புறம் சாரதா, இதெல்லாம் தூங்குறதுக்கான நேரமா என்ன? எனக்கும் என்னமோ பயமா தான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் எனக்கு பாடம் சொல்லி தருவாங்க? யார் என்னை அரசனாக்குவாங்க? ஆஹா ஆஹா, எல்லாருக்கும் அவங்க கவலை தான் பெருசா இருக்கு. யாருக்குமே என்னோட உயிரை பத்திலாம் கவலை இல்ல. நீ கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் அந்த சிறக பண்ணதுக்கு அப்புறம் நான் முதல்ல உன்னை வச்சுதான் சோதிச்சு பார்க்க போறேன். தெரியாம கூட என் சாரதா மேல எந்த சோதனையும் பண்ணிடாத. சாரதா மேல மட்டும் ஏதாவது சோதனை பண்ண, அதுக்கப்புறமா நான் உன்னை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா பறக்க வச்சிருவேன். அட, அப்படி சோதிச்சுதான் பார்க்கணும்னா இதோ ஏன் மேல பண்ணு. இல்ல 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 அம்மா, உங்க மேல இல்ல, ஏன் மேல பண்ணுங்க. ஐயோ இல்ல. ஓ, யார் மேல சோதனை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறமா வந்து சொல்லுங்க. ஏன்னா யார் மேலயாவது இதை கண்டிப்பா சோதிச்சு பார்த்துதான் ஆகணும். ராமா ஐயா, பாஸ்கர் எதுக்குதான் உதவ போறான்? எப்படி இருந்தாலும் எப்பவும் பறந்துட்டு தான் இருக்கான். இப்ப உண்மையிலேயே பறக்கட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.